ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். வை இஸ் பிப்ளிக்கல் கான்டெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட்? ஆண்டுடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையோடு தான் அந்த வசனங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அது ஏன் முக்கியம் என்கிற தலைப்பின் கீழாக கடந்த 3 நாட்களாக அநேக காரியங்களை நாம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் அடிப்படையிலே நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கும் நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். இந்த தலைப்பை நாம் கடந்த சில நாட்களாகவே தியானித்து வரும் பொழுது உங்களுக்கு ஒருவேளை ஒரு கேள்வி இருக்கலாம். இதை பற்றியெல்லாம் நான் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? நான் ஒரு ஊழியக்காரன் அல்ல, ஆக எனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று நாம் நினைக்கக்கூடாது. விசுவாசிகள் எல்லாருக்குமே இது நிச்சயமாய் பொருந்துகிற ஒரு காரியம். இது எல்லாரும் செவி சாய்க்கணும், இதையெல்லாம் தெரிந்து கொள்ளணும். ஆண்டுடைய வசனத்தை எப்படி நாம் வாசிக்கணும், அது எப்படி நாம் தியானிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு பொதுவான கோட்பாடு இருக்கிறது. அதை நாம் மறந்து போகவே கூடாது. இதை நாம் அலட்சியப்படுத்தவே கூடாது. வசனம் ஒரு அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்க நாம் இன்னொரு அர்த்தத்தை விளங்கி கொண்டிருந்தால் அது தவறான அர்த்தமாய் மாறிவிடும். நம்முடைய வாழ்க்கையும் தவறான பாதையில் தான் போய் கொண்டிருக்கும். ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்கள். இதனால தான் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திற்குள்ளாக பல துருபதேசங்கள் இருக்கிறது, பல கள்ள உபதேசங்கள் இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஆண்டுடைய வசனத்தை அவர்கள் தவறாகவே புரிந்து கொண்டு தவறாகவே மற்றவர்களுக்கும் போதித்து அவருடைய வாழ்க்கையை அப்படியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய விளைவுதான் நம் கண்கூடாக நம்முடைய கிறிஸ்தவ உலகத்திற்குள்ளே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நான் சில வசனங்களை உங்கள் மத்தியிலே சொல்லப் போகிறேன். இந்த வசனங்கள் பல பேரால் தவறாகவே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஒரு நாஸ்திகன் இருந்தானாம். அந்த நாஸ்திகனும் கூட ஆண்டுடைய வார்த்தை பைபிளிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்துட்டு அவன் ஒரு விசுவாசியின் இடத்துல போய் ஒரு நாள் சொன்னானா, நான் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருப்பதற்கு பைபிள் தான் காரணம் என்று சொல்லும் பொழுது அந்த விசுவாசிக்கு ஒரு அதிர்ச்சி. ஏன்னா பைபிள் தான் காரணம் என்று சொல்கிறார் என்று அவரிடத்துல கேட்கும் பொழுது அந்த நாஸ்திகன் சொன்னானா, உங்கள் பைபிள்லேயே எழுதியிருக்கே தேவன் இல்லை, தேவன் இல்லை, there is no God அப்படின்னு பைபிள்லே இருக்கே, அதனால தான் நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவனாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த நாஸ்திகன் சொல்லும் பொழுது அந்த விசுவாசிக்கு ஒரே அதிர்ச்சி. நான் இவ்வளோ வருடங்களாக பைபிள் வாசிக்கிறேன், நான் ஒரு நாளில் கூட ஒரு இடத்துல கூட பைபிள் எப்படி நான் வாசித்ததே கிடையாது அப்படின்னு அவர் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த நாஸ்திகன் 14ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தை அந்த விசுவாசியின் இடத்திலே காட்டினானாம். அந்த முதல் வசனம் கூட முழுமையாக அல்ல, அந்த முதல் வசனத்தினுடைய முதல் 2 வார்த்தைகள் தேவன் இல்லை. ஆக தேவன் இல்லை என்று உங்கள் பைபிளே சொல்லுதப்பா அப்படின்னு அந்த நாஸ்திகன் சொல்லும் பொழுது இந்த விசுவாசி அந்த நாஸ்திகனுக்கு ஒரு சரியான விளக்கத்தை கொடுத்தாராம். அந்த முதல் வசனம் தேவன் இல்லை என்று சொல்லவில்லை, தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். The fool says in his heart that there is no God. ஆக இப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை கொடுத்த பிறகுதான் அந்த நாஸ்திகன் அமைதியாக இருந்தானாம். எதற்காக நான் இதை சொல்கிறேன்? ஒருவேளை இந்த உதாரணத்தை நீங்கள் கேட்கும் பொழுது ஒரு வேடிக்கையான உதாரணமாய் கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அநேக நேரங்களிலே நாமும் தெரிந்தோ தெரியாமலோ இப்படி தான் ஆண்டுடைய வசனத்தை நாம் வாசிக்கிறோம், இப்படி தான் தியானிக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ ஒரு வசனத்தினுடைய முதல் பகுதியவோ 2வது பகுதியவோ நான் வாசிக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம், அந்த வசனத்தினுடைய ஒரு பகுதியை வாசிக்கலாம், தவறல்ல. ஆனால் அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தையே புரட்டி அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தையே மாற்றி நாம் நம்முடைய இஷ்டப்படியெல்லாம் வியாக்கியானம் செய்யக்கூடாது. அதில் ரொம்ப எச்சரிப்புள்ளவர்களாக நாம் இருக்கணும். we have to be very careful. ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாக இரு. எதற்கு? சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவன், பகுத்து புரிந்து கொள்கிறவனாய் நாம் இருக்க வேண்டும். அதற்காக தான் இந்த கான்டெக்ஸ்ட், சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலை மிகவும் முக்கியம். இதை நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது, கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணக்கூடாது ஆண்டுடைய வார்த்தையை. அதே போல் இன்னொரு மனிதன் சொன்னானா, தேவனை தூஷிக்க வேண்டும் என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்கே அப்படின்னு. இதில் கேட்டால் இன்னொரு விசுவாசி ஆச்சரியம் அடைந்தவரா, அதிர்ச்சி அடைந்தவரா, அவர் நினைச்சாராம், இது எங்கே இருக்குது பைபிளில் இப்படின்னு ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னாராம், யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசித்துப்பார், அதில் எழுதப்பட்டிருக்கு தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால். அப்போவே நான் தேவனை தூஷிக்கிறேன் அப்படின்னு அந்த மனிதர் சொன்னாராம். இதை கேட்ட அந்த விசுவாசி மறுபடியும் அந்த 9ஆம் வசனத்தினுடைய முழுமையும் அவருக்கு எடுத்து காட்டினாராம். அப்பொழுது யோபுவினுடைய மனைவி சொன்ன வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். யோபுவை பார்த்து அந்த மனைவி சொல்லுகிறாள், நீர் இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால். இது யோபுவினுடைய மனைவி தான் சொல்லியிருக்கிறாள். ஆகவே இதை எல்லாரும் செய்ய வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல, இது எல்லாரும் செய்யவும் கூடாது, அதனுடைய அர்த்தம் அதுவே அல்ல. யோபுவினுடைய மனைவி சொன்னது ஒரு தவறான வார்த்தை. அதை ஆண்டுடைய வார்த்தையிலே அந்த மனைவி சொன்ன வார்த்தைகளே இங்கே எழுதியிருக்கிறது, அவ்வளவுதான். அப்போது எதற்காக நான் இதெல்லாம் சொல்லுகிறேன்? இப்போ இதெல்லாம் ஒரு சின்ன உதாரணமாக கூட இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் இப்படி தான் பல வசனங்களை, அதற்கு முந்தின வசனம் என்ன சொல்கிறது, இந்த வார்த்தைகளை சொன்னது யார், இதை நாம் செய்யலாமா செய்யக்கூடாதா என்றெல்லாம் நாம் யோசித்து பார்க்காமலே
பல நேரங்களில் கண்மூடித்தனமாக பல காரியங்களை நாம் செய்கிறோம். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி கிறிஸ்தவ உலகத்திற்குள்ளாக நாம் கண்கூடாக பார்க்கிற பல துருபதேசங்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது எல்லாம் சீரியஸான விஷயங்கள், விளையாடுகிற விஷயம் அல்ல. இது ஆண்டுடைய வார்த்தை. அதே போல் இன்னொரு துருபதேசமும் இருக்கிறது. என்ன ஆண்டவருடைய கரத்திற்கே நாம் கட்டளை கொடுக்கலாம். அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கே நாம் அதிகாரம் செலுத்த முடியும், ஆண்டவர் மேலேயே நாம் அதிகாரம் செலுத்த முடியும் என்பதாய் சில பேர், இன்னும் கேட்டால் பல பேர் இந்த கள்ள உபதேசத்தை அவர்கள் சொல்லி வருகிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை மேற்கோள் காட்டி அவர்கள் சொல்லுவார்கள். அந்த 11ஆம் வசனத்துடைய பின்பகுதி, என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்று ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்கிறார். ஆகவே நாம் ஆண்டவருடைய கரத்திற்கு நாம் கட்டளை கொடுக்கலாம், அதில் தவறல்ல என்று இந்த வசனத்தை அவர்கள் மேற்கோள் காட்டி சொல்லுவார்கள். ஆனால் பல பேருக்கு இந்த வசனம் தமிழிலே தவறாய் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்பது தெரிந்தாலும் அவர்கள் அதை கண்டு கொள்ள மாட்டார்கள். பல பேருக்கு இதை பேசுகிறவர்களுக்கு அவர்களுக்கு தெரியும், சில பேர் தெரியாமல் பேசுகிறாங்க. அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நம்ம கடைசி நாளில் போய் ஆண்டவருக்கு முன்பாக நின்று நம்ம காரணங்களை சொல்லிட்டு இருக்க முடியாது, சாக்கு போக்குகளை சொல்ல முடியாது. ஆண்டவரே, எனக்கு இது சரியான அர்த்தம் எனக்கு தெரியாது, ஆகவே தான் நான் இப்படி பேசினேன் என்றெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆகவே தான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும், வேதத்தை எப்படி படிக்க வேண்டும், எப்படி வாசிக்க வேண்டும், எப்படி தியானிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்வதிலே தவறில்லை. நிச்சயமாக கற்றுக்கொள்ளணும். நம்ம அறியாமையில் இருக்கக்கூடாது, பேதைகளாக இருக்கக்கூடாது. அதுவும் ஆண்டவருடைய காரியங்களில் நிச்சயமாக நம்ம பேதைகளாகவே இருக்கக்கூடாது. பேதைகளாக இருந்தோம்னா பிசாசு நம்மை வஞ்சித்து போயிடுவான். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்கள், இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? அப்போ மொழிபெயர்ப்பில் இங்கே ஒரு தவறு இருக்கிறது. இங்கே மாடர்ன் டிரான்ஸ்லேஷன்ஸில் நீங்கள் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நீங்கள் வாசித்து பாருங்கள், NIV இல்லாட்டால் ESV இப்படியெல்லாம் டிரான்ஸ்லேஷன் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் சரியான அர்த்தம் போடப்பட்டிருக்குது. என்ன? concerning the things to come, do you question me about my children or give me orders about the work of my hands? இது அப்படியே நான் தமிழில் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், என் கரங்களின் கிரியைகளை குறித்தும், என் பிள்ளைகளை குறித்தும், என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளை இடுகிறீர்களோ, எனக்கே கட்டளை கொடுக்குறீங்களோ அப்படின்னு ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். அங்கே அது ஒரு ஸ்டேட்மெண்ட் அல்ல, அது ஒரு வாக்கியம் அல்ல, அது ஒரு கேள்வி. என்ன கேள்வி? எனக்கே நீங்கள் கட்டளை கொடுப்பீர்களோ என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்போ இப்படியெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது இப்போ நமக்கு அந்த அர்த்தம் விளங்கியிருக்கும். அப்போ அந்த ஒரு கேள்வி, அது வசனத்தினுடைய அந்த வாக்கியம் அல்ல, அது ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் நினைக்கலாம், இது இங்கிலீஷ் தெரியாதவர்களுக்கு பரவாயில்ல, இங்கிலீஷ் தெரியாதவர்களுக்கு வெறும் தமிழ் பைபிள் மாத்திரம் தான், தமிழ் மாத்திரம் தான் புரிந்து கொண்டு அதை படிக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே, அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும்? அப்போ அந்த வசனங்களுடைய அர்த்தங்களை சரியான விதத்தில் புரிந்து கொள்ளாமல் அவர்கள் இருப்பார்களே என்று நீங்கள் நினைத்தால், அதற்கு தான் ஒரு பொதுவான கோட்பாடு இருக்கிறது. நம்ம எந்த மொழியிலே வேதத்தை வாசித்தாலும், தமிழில் வாசிக்கலாம், இங்கிலீஷில் வாசிக்கலாம், ஹிந்தியில் வாசிக்கலாம், நம்முடைய எந்த மொழியில் நம்ம பைபிளை வாசித்தாலும் பொதுவான கோட்பாடு என்ன? சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையோடு தான் அதை நாம் பார்க்க வேண்டும். கான்டெக்ஸ்ட், டோன்ட் இக்னோர் த கான்டெக்ஸ்ட். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோட வழக்காடுகிறவனுக்கு ஐயோ, களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ, உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ, தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தா என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றா என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு தான் 11ஆம் வசனத்திலே அந்த வார்த்தை வருகிறது. வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கே கட்டளை கொடுப்பீர்களோ. அதுதான் அந்த சரியான அர்த்தம். இதை நாம் இன்றைக்கி தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இது நான் சின்ன சின்ன உதாரணங்களை தான் இன்றைக்கி சொல்லியிருக்கிறேன். இது இப்படி போல பல காரியங்கள் இருக்கிறது. இதை நாம் யோசித்து பார்த்து ஆண்டுடைய வசனத்தை சரியான விதத்திலே நாம் கையாள இன்றைக்கு பழகிக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசி வரைக்கும் எனக்கு இதெல்லாம் தெரியாது, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கடைசி நாளிலே நம்ம தலை குனிந்து தான் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். இது எச்சரிப்பின் வார்த்தையாக இருக்கட்டும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்கள், ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணக்கூடாது. திருவசனத்தை நிதானமாய் பகுத்து புரிந்து கொள்கிறவர்களாய், பகுத்து போதிக்கிறவர்களாய் நாம் இன்றைக்கு இருக்கும் பொழுதுதான் ஆண்டவரால் அங்கீகாரம் பெற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். இந்த சிந்தனையோடு நாம் இன்றைக்கு முடிக்கலாம். நாளை தினத்தில் இந்த தலைப்பின் கீழாக மற்ற காரியங்களை தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய கிருபையினால் நம்மை நடத்துவாராக. ஆமென்.